வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜே. இன்றைக்கு எங்கண்ட காலம் அப்பொழுது ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிச்சோன்னா ஓஹ கூனை என்ற இடத்துலேருந்து ஓஹ கூனைன்றது ஒரு சின்ன கிராம பகுதி. இந்த கிராம பகுதியில் மக்கள் வந்து டூரிஸ்ட் டெஸ்டினேஷனை இங்கே வர்றவை. இது ஒரு ஸ்கேட்டிங் செய்கிற ஒரு மிகப்பெரிய ஏரியா. கார் பார்க் பண்ணியிருந்து இந்த காரை எடுத்துகிட்டு நாங்கள் வலிக்கிட்டு போய்கொண்டிருக்கோம். இங்கே மக்கள் என்னத்துக்கு வரன்னு சொல்லி சொன்னால் டங்கோரி நேஷனல் அல்பியன் க்ராசிங் செய்கிறதுக்காக வரவ. இது ஒரு மிகப்பெரிய ஒரு க்ராசிங். ஒரு 2-3 நாள் ஹேக்கிங் செய்து க்ராஸ் பண்ணுற ஏரியா தான் இந்த ஏரியா. நார்மலாக மக்கள் ஒரு நாள் 8 ஹவர்லையும் க்ராஸ் பண்ணலாம். சில மக்கள் இதை என்ஜாய் பண்ணி 2-3 நாட்கள் எடுத்து க்ராஸ் பண்ணுறவ. இந்த மவுண்டன் வியூவை தான் நான் சொன்னேன். நாங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து இது ஒரு சம்மர் டைமில் இந்த மவுண்டனில் இந்த ஸ்னோ ஐஸ் இருக்கிறத பார்க்கத்தக்கதாக இருந்தது. இப்படியான ஸ்னோ ஐஸ் காலங்காலமாக இருந்து கூடக்க இது வந்து ஒரு கிளேசியஸாக மாறுறதுக்கும் ஒரு காரணமாக இருக்குது. ஆனால் இப்போ வெப்பநிலை கூடிக்கொண்டிருக்கிறதால எல்லா ஸ்னோவுமே வந்து கரைஞ்சி போகிற மாதிரி தான் சொல்லினேன். இதில் முதல் இருந்த ஸ்னோவை விட இப்போ கொஞ்சம் குறைவாக தான் இருக்குதுன்னு சொல்லப்படுகின்றது. நாங்கள் போன டைம் அங்கே ஸ்கேட்டிங் ஒன்றும் நடக்கலை. இப்போ நாங்கள் போகிற ஏரியாவில் நார்மலாக ஸ்கேட்டிங் ஆக்டிவிட்டி செய்கிறதுக்காக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தவ. ஆனால் அந்த இடம் ஆப்ரேட் பண்ணல. இதை விட இன்னொரு இடத்துக்கு போவோம். அடுத்த வீடியோவில் அந்த இடங்களை பற்றி நீங்கள் பார்ப்பீங்க. இந்த ஏரியாண்ட வடிவை பாருங்க, மேலே இருந்து பார்க்க எவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி. இந்த இடத்துக்கு தான் நாங்கள் வந்து அதில் இருந்த ஒரு எப்படி இந்த சினோ டைமில் ஸ்கேட்டிங் அதுகள் செய்கிறது, அதுக்கு அப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டியிருக்கினேன்னு சொல்லி பார்க்கத்தான் நாங்கள். நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, இதை கட்டிட்டு தான் மேலே ஆக்களை இதில் இருத்திட்டு மேலே கொண்டு விடுவினேன். அவை ஸ்னோ பண்ணி கீழே அந்த ஸ்கேட்டிங் பண்ணி கீழே வரலாம். இந்த ஏரியாவில் மிகப்பெரிய மெசி பார்க்கிங் இருக்குது. இந்த நாங்கள் நிற்கிற இடம் ப்ளஸ் இன்னொரு இடம் அங்காலையும் பார்க்கிங் வச்சிருக்கேன். அந்த அளவுக்கு மக்கள் இந்த ஏரியாவுக்கு வர்றதாக சொல்லப்படுற இந்த சினோ டைமில் வெவ்வேறு இடங்கள்ல இருந்து கூட இந்த இடத்துல வந்து மக்கள் இந்த ஸ்கேட்டிங் செய்துட்டு போகிறதாகவும் சொல்லப்படுகின்றது. இப்போ இந்த இடத்த பார்க்க உங்களுக்கு தெரியும், ஒரு நல்ல ஒரு ஏரியா. நீங்களும் வந்து வின்டர் டைமில் வந்தீங்களோன்னா இங்கே ஸ்கேட்டிங் செய்யலாம். அதுக்காண்டி தான் இந்தளவு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இங்கே வச்சிங்கன்னா இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன்னா இது வந்து திருப்பி வின்டர் தொடங்கிக்க இந்தளவு திருப்பி ஆப்ரேட் பண்ணுமென்று சொல்லப்படுது. நாங்கள் இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியாவில் நான் நிற்க இப்படி ஒரு வடிவான இடம்னு சொல்லி நான் நினைக்கல. சும்மா தான் 2 மணி நேரம் தான் இந்த இடத்தை புக் பண்ணினது. பார்த்தால் இப்படி ஒரு எங்களுக்கு அன்சர்ப்ரைசிங்காக இந்த வடிவான வியூக்கள் வந்து கிடைச்சது. நாங்கள் காலமே இந்த நேற்று யோசித்து கொண்டு இருந்தது, நேற்றையோட எங்கண்ட நோர்த் ஐலாண்ட் டூர் முடியுது அல்லது பார்க்க வேண்டிய இடம் ஃபுல்லாக பார்த்துட்டோம், இனி பார்க்குறதுக்கு ஒரு இடமும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் இருந்தது. பார்த்தால் இன்றைக்கு தான் நாங்கள் பார்த்ததுக்குள்ளேயே ஒரு வடிவான அந்த சீனரிஸ் என்று சொல்லி பார்க்குற இடம் வந்து இந்த இடங்களில் தான் இருந்தது. சில இடங்களில் நான் கேப்சர் பண்ணினோ தெரியாது. இந்த இடம் வந்து நீங்கள் நேராக போய் பார்க்க ஒரு அருமையாக இருக்கும். நல்ல வியூ பாயிண்ட்ஸுகள் இருக்குது. அடுத்தது டிரைவிங் நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு நல்ல 4-wheel டிரைவ் இருந்துச்சிங்களோன்னா நல்லா ட்ரைவ் பண்ணலாம். அடுத்தது இந்த ஏரியாக்கள் இந்த வியூவை பார்க்குறதுக்காகவே சில மக்கள் வருவின. இங்கே பெருசாக அந்த ரெஸ்டாரண்ட்ஸ் வசதியோ அல்லது காஃபி ஷாப் வசதி இப்போதைக்கு இல்லாததால் இதை விசிட் பண்ணுறதுக்கு வந்து மக்கள் தொகை வந்து குறைவாக இருக்குது. டொங்காரி அல்பைன் க்ராசிங் செய்கிறதுக்காகத்தான் மக்கள் இந்த ஏரியாவுக்கு வர்றவ. இந்த மவுண்டனில் போட்டிருக்கு பாருங்க எங்கெங்கே ஸ்கேட்டிங் செய்யலாம்னு. வின்டர் டைமுக்கு நீங்கள் வர்ற ஆக்களாக இருந்தீங்களோன்னு சொல்லிச்சோன்னா வின்டர் டைமுக்கு இந்த ஏரியாவில் வந்து ஸ்கேட்டிங் செய்யலாம். இப்போ பார்க்க தெரியும், இந்த ஏரியா ஃபுல்லாகவே சினோவாக இருக்கும். அப்போ எவ்வளோ வடிவாக இருக்கும்னு சொல்லி பாருங்கள். இப்போ இருக்கிற வடிவை விட பேந்து அந்த ஸ்னோ பெய்கிற டைமில் இருக்கிற வடிவு வந்து மிகப்பெரிய ஒரு வடிவாக இருக்கும். இது ஆல்மோஸ்ட் 3000 மீட்டர்ஸ், அதாவது 2737 மீட்டர்ஸ் கிட்ட உயரமும். மற்றது இந்த டொப்பை நீங்கள் வந்து ஸ்கேட்டிங்கு போகிறது 2322 மீட்டர் உயரத்துக்கும் போகலாம். பேசிக்காக இந்த சம்மிட் செய்கிறாக்கள் அந்த உயரம் கூட ஆக்சிஜன் லெவல் குறைவாக இருக்குமென்று சொல்லப்படுகிறது. 5000 மீட்டர் உயரத்துக்கு போனால் ஆக்சிஜன் லெவல் வந்து அந்த குறைகிற வீதம் வந்து
5000 மீட்டர் 5 கிலோமீட்டர் தூரம் வந்து வையுங்களேன், அதுக்கு போவேக 10% தான் இருக்க முடியும். 2000 கிலோமீட்டர் போவேக ஒரு 16-17% வந்து ஆக்சிஜன் லெவல் இருக்குது. நீங்கள் சில டைம் இதில் போவேக்க நீங்கள் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ் பார்ப்பீங்க. ஆனால் அது வந்து டெம்பரரி இஷ்யூவாக இருக்கும். ஆனால் அதை கேர் பண்ணிட்டு தான் நீங்கள் ஸ்கேட்டிங் போகிறான்னு சொல்லி சொன்னால் போகணும். ஏனெண்டா ஆக்சிஜன் லெவல் கடல் மட்டத்திலிருந்து உயரம் கூட கூட ஆக்சிஜன் லெவல் வந்து குறையும். அதால் இந்த மவுண்டன் சிக்னஸ் வந்து சில ஆட்களுக்கு வர்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. இது ஆல்மோஸ்ட் 2500 ஆல்மோஸ்ட் இதில் 16% ஆன ஆக்சிஜன் லெவல் தான் இருக்கும். இருப்பினும் அது பெரிய இம்பேக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் மானிட்டர் பண்ணி கொண்டு இருந்தீங்களோன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு சுவாசிக்க இல்லாத டைமில் ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணி பேசிக்காக பேர்ந்து நீங்கள் வந்து ஸ்கேட்டிங் செய்யலாம். நார்மலாக மக்கள் ஃபீல் பண்ணுறவ உயரம் வரைக்க என்னத்துக்கு கலைக்குது அல்லது சுவாசிக்க இல்லாமல் இருக்குன்னு சொல்லி, அதுதான் ஆக்சிஜன் லெவல் வந்து பேசிக்காக உயரம் கூட கூட குறையும். மலையில் வாழ்கிற மக்களுக்கு பேசிக்காக அந்த வாய்ச்சல் எண்ணிக்கை கூட இருக்கிறதாலேயோ அந்த அவைகள் வந்து இந்த களைப்பை உணர்றதில்லை. இந்த ஏரியா இப்போ வெறிச்சோடி இருக்கு. ஆனால் விண்டர் டைம் வந்தீங்களோட இந்த ஏரியாவில் நீங்கள் நிற்கிறதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு மக்கள் வர்றவ. அது வீக்கெண்டில் எக்கச்சக்க மக்கள் வர்றதா எங்களோட ஹோட்டல் ஆக்கள் சொன்னவ. ஹோட்டல் வந்து விண்டருக்கு தான் பேசிக்காக அந்த ஹோட்டல் ஃபுல்லாகவே புக்ட் அவுட் ஆகும்ண்டு. சம்மரில் அந்தளவு பெருசாக புக்ட் அவுட் ஆகுறது இல்லை. சம்மர் ஹாலிடே சீசன்ஸ்ன்றதால நாங்கள் புக் பண்ணிக்க ஃபுல்லாக புக் பண்ணப்பட்டு இருந்தது. இந்த ஏரியா ஒரு மிகப்பெரிய வடிவான ஏரியா. நீங்கள் நியூசிலாண்டுக்கு எங்கே வந்தாலுமே அவ்வாறு தான் ஃபீல் பண்ணுவீங்களா. ப்ளஸ் இந்த ஏரியாவில் கனடங்களில் லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் மற்றது ஹாபிட்டன் படங்களுக்கு ஷூட்டிங் நடந்ததாக சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் போகிறதும் வந்து நாங்கள் அந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் ஷூட்டிங் நடந்த அந்த லொக்கேஷன்ஸுகளை பார்க்குறதுக்காண்டி தான் போகிறோம். வாங்க அடுத்தடுத்த இடங்கள் எங்கெங்கே போய் இப்போ என்னென்ன பார்த்து நாங்கள்ன்றதை பார்ப்போம். இப்போ எம்டியாக இருக்குது. விண்டரில் இதில் பார்க்கிங் எடுக்கிறதுக்கு அலைஞ்சு திரிய அந்தளவு ஃபுல்லாக இருக்கு. அதை விட வியூவை பாருங்க, முன்னுக்கு இருக்கிற வியூ என்ன மாதிரி இயற்கை அழகு. நியூசிலாண்டுன்றாலே இயற்கை அழகு கூடின இடம். அது இந்த இடத்துல நாங்கள் ஹைவ் பண்ணின கார். இது புது வெஹிக்கிள். நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரைவ் பண்ணுறேன். தனியாக நிற்குது, இன்னொரு வெஹிக்கிள் நிற்குது. அதுக்கு பிறகு சினோ சம்மர்லையும் இதில் சினோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க, அவ்வளோ அழகா. ஸ்டில் தண்ணி வந்து கொண்டிருக்கு. இதால் தண்ணி போகுது போல். அங்கே ரிவர் ஒன்று போகுது, மேலேருந்து கீழே வந்து கொண்டிருக்கு. சினோவை பாருங்க, அவ்வளோ சினோ இருக்குன்னு. முகில்கள் மறைச்சி கொண்டு இருக்கு. ப்ளஸ் இஞ்சால சினோ இருக்கு. இதுதான் மவுண்டன் வியூ. ஜூம் பண்ணி எடுத்தது. கீழே இருந்து பார்க்க இந்த வியூ அப்படியே ஜூம் பண்ணி கொண்டு போவோம் மவுண்டனுக்கு. எப்படிப்பட்ட வியூ பாருங்க. அப்படியே இறங்கி வந்தோமோன்னு சொல்லி சொன்னால் இது கங்காலயம் இருக்குது. இந்த லொக்கேஷனில் தான் நாங்கள் நிற்கிறோம். சினோ காலம் தொடங்காட்டு சினோ பம்ப் பண்ணுறதுக்கான மிஷின்னு நினைக்கிறேன். வென்டிலேஷன் மிஷினோ தெரியலை.
ஸோ சினோ காலங்களில் இதை யூசர் ஃப்ரெண்ட்லி மக்களுக்கான யூசர் ஃப்ரெண்ட்லியாக வச்சுக்கிறதுக்காக இந்த மிஷின்கள் வச்சுருக்கிறேன். சீசனல் பிஸ்னஸ் தான் இது. ஆனால் அந்த சீசனில் மோஸ்ட்லி ப்ராஃபிட் எடுத்துட்டு சம்மர் சீசன் ஃபுல்லாகவே டூர் செய்வேன். Look at that. Big. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் பாருங்க. ஃபுல் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் கீழே வர பார்க்க தெரியும். கீழே நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி கட்டியிருக்கேன். இதை பற்றி விவரம் இதில் கிட்டடியில் இவட இந்த இடத்துல போட்டிருக்கேன். அதையும் போய் பார்ப்போம். எப்படி இதுதான் அந்த bridge in the details. The bridge design பண்ணினது வந்து 19th and 20 early 20th century. built பண்ணினது 1905 இருந்து 1908. ஸோ மேசிவ் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த காலத்தில். ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஸ்டில் சர்வைவிங் பிரிட்ஜ். கீழே வேறங்க ஸோ இதில் ட்ரெயின் போகிறது. ஸோ கீழே நாங்கள் கீழால் தான் வந்து நாங்கள் ஸோ இது கீழால் வந்து இப்போ ட்ரெயின் போகுது. இது ஃபுல்லாக ட்ரெயின் போகுது. ஒரு ஆறு கிடக்குது கீழே. ஆறுனே சவுண்ட் கேட்கும் நினைக்கிறேன். ஆறு போகிற சவுண்ட். நேச்சுரல் பியூட்டி நியூசிலாண்டில் எங்கேயுமே வடிவத்தானே இருக்கு. குளிர்மையான ப்ரீஸ். இந்த பிரிட்ஜ் நார்மலாக நாங்கள் எங்கேயுமே பார்ப்போம். ஆனால் இந்த இடத்துல